உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. ராமேஸ்வரத்தில் கணவருடன் நடந்து சென்ற பெண்ணை கணவரை தாக்கிவிட்டு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர்கள் போலீசார் விசாரணை. ராமேஸ்வரம் அடுத்த மல்லிகா நகர் பகுதியை சேர்ந்த 46 வயதுடைய பெண் தன் கணவர் ஜோசப் ஆரோக்கியம் ஆகிய இருவரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு சாலையில் நடந்து சென்றுள்ளனர். இதையடுத்து சாலை ஓரத்தில் அடையாளம் தெரியாத இளைஞர்கள் மது அருந்திக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அடையாளம் தெரியாத 4 நபர்கள் ஜோசப் ஆரோக்கியத்தை தாக்கிவிட்டு கணவர் முன்பே பெண்ணிற்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அலறி அடித்துக் கொண்டு 4 பேரிடமிருந்து தப்பித்து ஓடி வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 4 இளைஞர்களிடமிருந்து தப்பித்து வந்த இளம்பெண் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் 4 பேரில் ஒருவரை பிடித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தப்பி ஓடிய மற்ற இளைஞர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராமேஸ்வரம் நான் ராம்நாட்ல இருந்து ஜவுளி எடுக்க வந்தேன். நியூயார்க்கு வருஷப்பிறப்புக்கு ஜவுளி எடுக்க வந்துருந்ததுல வீட்டுக்கு வந்து இருந்ததுல எங்க வீட்டுக்கார அம்மாவை மறித்து நான் 2 பேரும் வந்து இருந்தேன். வீட்டுக்கார அம்மாவை ரொம்ப தகாத முறையில் நடக்க முயற்சி பண்ண அடிச்சு, அதுக்கப்புறம் என்னையை அடிச்சு 2 பேரும் மல்லு கட்டி திருப்பி எங்கள் வீட்டுக்காரவங்க நல்லா சேதப்படுத்தி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா ஆஸ்பத்திரியில் சேர்த்து வச்சுருக்கோம். எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து வச்சுருக்கோம் சார். யாரையும் பிடிச்சிருக்கீங்களா நீங்கள்? யாரையும் பிடிச்சிருக்கோம். ஒரு பையனை மட்டும் பிடிச்சி ஒப்படைச்சிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனில். ஃபோட்டோ 3 பேர் ஃபோட்டோவை செல்லில் வச்சுருக்கோம். அவனை அந்த பையனை டவுசரோட ஓட விட்டான். சாரம் என் வீட்டில் கிடக்கு சார். அவனுடைய கையிலேயே என் வீட்டில் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தனை மட்டும் பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கான். உங்கள் பேர்? ஜோசப் ஆரோக்கியம்.